அல்லாஹ் ரசூலை புகழ்றான். அந்த புகழ் யாரை போய் சேரும்? படைப்பினமான ரசூலை அல்லாஹ் புகழ்கின்றான். இந்த புகழ் யாரை போய் சேரும்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் இந்த புகழ் போய் சேரும். நபியே நாயகமே, நாம் உங்களுடைய புகழை மேலோங்கு செய்து விட்டோம். இந்த புகழ் அல்லாஹ்வை தான் போய் சேரும். படைப்பினமாக இருக்கக்கூடிய நாங்கள் படைப்பினமாக ரசூலை புகழ்கின்றோம். ஹாதா ரசூலுல்லாஹ், ஹாதா ஹபீபுல்லாஹ், ஹாதா அதீமுல்தான். என்னுடைய நேசத்திற்குரியவர், என்னுடைய பிரியத்திற்குரியவர், இவர் அல்லாஹ்வினுடைய ரசூல், அல்லாஹ்வினுடைய நபி என்று நாங்கள் ரசூலை புகழ்கின்றோம். ஹாதி என்று சொல்கிறோம், வழிகாட்டக்கூடியவர் என்று சொல்கிறோம், சாஹா என்று சொல்கிறோம், முதஸிர் என்று சொல்கிறோம், முஸம்மில் என்று சொல்கிறோம், என்னென்ன வேண்டுமானாலும் சொல்லுகின்றோம். அந்த புகழ் யாரை போய் சேரும்? படைப்பினமான நாம் படைப்பினமான ரசூலை புகழ்கிறோம். அந்த புகழ் யாரை போய் சேரும்? அல்லாஹ்வை போய் சேரும். படைப்பினங்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வை புகழ்கிறோம். யா அல்லாஹ், இப்பேற்பட்ட ரசூலை எங்களுக்கு நீ அனுப்பி வைத்தாயே, இப்பேற்பட்ட நபியை எங்களுக்கு கொடுத்தாயே, இப்பேற்பட்ட இமாமுல் அன்பியாவை எங்களுக்கு கொடுத்தாயே என்று நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அந்த புகழ் யாரை போய் சேரும்? யாரை புகழ்ந்தாலும், படைப்பினம் படைத்தவனை புகழ்ந்தாலும், படைப்பினம் படைப்பினத்தை புகழ்ந்தாலும், படைப்பினமாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் சேர்ந்து படைப்பாளியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் அந்த புகழெல்லாம் அல்லாஹ்வை தான் போய் சேரும்.